பெரும்பாலான கட்சி தலைவர்களும் பேச்சாளர்களும் அதிமுக மீது வைக்கிற குற்றச்சாட்டு இந்த டாஸ்மாக் பிரச்சனை தான். இதுக்கு அந்த கட்சியை சேர்ந்த ஆனந்த்ராஜ் என்ன பதில் சொல்றாருங்கிறத பார்க்கலாம். என் அருமை பெரியவர்கள் அன்போடு கேட்கிறேன். இன்னைக்கு மது கொள்கை எடுத்துக்கொண்டு வருகிற ராமதாஸை பார்த்து பணிவோடு கேட்கிறேன். அந்த ராமதாஸ் ஒரே ஒரு வேண்டுகோள், மதுவை ஒரே கையெழுத்திலே ஒழிப்பேன் என்று அன்புமணி ராமதாஸ் சொன்னார். இங்க இருக்கிற பத்திரிகை மூலமாக நான் கேட்கிறேன், அன்புமணி ராமதாஸ், இந்த இந்திய திருநாட்டினுடைய அமைச்சராக நீ இருந்தாயே, சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தாயே, அன்றைக்கு உன்னால் செய்ய முடியாததா இன்றைக்கு செய்ய போகிறாய்? மத்திய அமைச்சராக இருந்தாயே, ஒரே கையெழுத்துல போட்டு முடிச்சிருக்கலாமா? ஏன் நீ அன்னைக்கு போடல? ஏன் அன்னைக்கு நீ செய்யவில்லை? அன்னைக்கு செய்ய முடியாத இன்னைக்கு செய்வேன் பொய் சொல்றியா? யாரை ஏமாற்ற பார்க்கிறாங்க? ஒரே கையெழுத்துல சாராயத்தை மூடுவேன், உலகத்திலே யாரும் மூட முடியாது. என் அருமையான வைத்துக் கொண்டு சொல்கிறேன், அம்மா உத்தரவிட்டால், அம்மாவுடைய கண் அசைந்தால் நாளையே டாஸ்மார்க்க மூடுவார். ஒருவேளை மூடிட்டான்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஆள் ஆரம்பிச்சிருவான் 6:30 மணிக்கு. 6:30 மணிக்கு நெஞ்ச முடிச்சுக்குவான். டாக்டர் 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 6 மணி ஆச்சுன்னா வெடன்னு வருது டாக்டர், காலெல்லாம் ஒதுருது டாக்டர், நீங்களே 2 தான் தெரியுறீங்க டாக்டர்னு. ஏன்பா என்ன ஆச்சுன்னு கேட்பா டாக்டர். போட்டுட்டு இருந்த டாக்டர் அண்ணன் கடையை மூடிட்டாருன்னு. அப்படிலாம் மூடக்கூடாது, வான்னு கூப்பிட்டு பேர் என்னப்பா? மணி டாக்டர். நான் கொடுக்குறேன் உனக்கு கடிதம், மணி நீ 6 மணிக்கு ஏத்திக்க ஒரு 2 பெக்கு, படுக்கிறதுக்கு முன்னாடி 10 மணிக்கு ஏத்திக்க இன்னொரு பெக்குன்னு கொடுத்துருவாரு. அதை வாங்கி நம்மால் பாக்கெட்ல வச்சுக்குவான். அதற்கு பெயர் என்ன தெரியுமா? குடிப்பதற்கான ஒர்க் பர்மிட். அண்ணல் அம்பேத்கர் கொண்ட சட்டம் இருக்கிறது. அந்த சட்டத்தின் அடிப்படையில் பார்க்கிற போது என் அரை பெரியவரை உங்களை அன்போடு கேட்கிறேன், முடியுமா? சட்டம் இருக்கிறது, அரசாங்க சாராயத்தை மூடிவிடலாம். ஒரு துளி சொட்டு சாராயம் இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்க முடியாது. கள்ளச்சாராயம் பெருகும், தாலி அறப்பான். ஏன்னா பர்மிட் வாங்கணும், டாக்டருக்கு பணம் கொடுக்கணும். அங்க போய் பர்மிட் வாங்குறதுக்கு கவர்மெண்ட்ல நீதி அரசர் வழக்கு போட்டு வாங்கணும் பர்மிட். அதுக்கு 1000, டாக்டருக்கு 500. அப்புறம் குடிப்பதற்கு 5 ஸ்டார் ஹோட்டல்ல போய் குடிக்கணும். குடிக்கிறதுக்கு ஒரு டெய்லி ஒரு 1000 ரூபாய் வைக்கணும். இன்னைக்கு 50க்கு 100 குடிக்கிறான் பாரு, அங்க போய் குடிப்பான். இதையெல்லாம் பார்த்துத்தான் இன்னைக்கு இந்தியாவில மது இல்லாத, அரசாங்க மது இல்லாத ஒரே மாநிலம் என்றால் அது குஜராத். உலகத்தில் இருக்கிற 140 நாடுகளிலே ஒரே ஒரு நாட்டிலே மட்டும்தான் மது கிடையாது, அது பூட்டான். மீதி நாட்டுல பூரா மது இருக்கு. இல்லாத ஒன்றை உருவாக்க சொல்லுகிறிய சொன்னார் இன்னைக்கு நிதிஷ்குமார். பீகார்ல மதுவை மூட சொன்னார, இன்றைய நிமிடம் வரை மூட முடியவில்லை என்று நான் தோல்வி அடைந்துட்டேன் சொல்லி இருக்கிறார். இல்லாத பொய்ய மக்களிடையே சொல்றது கிடையாது. அருமை நாயமார்ல பெரியவர்களே, உங்களுக்கு தெரியும் யார் நல்லவர் யார் கெட்டவர் என்று. இன்னைக்கு யாராலும் தர முடியாத சொத்தை இன்னைக்கு அம்மா தந்திருக்கிறார். மக்களுக்கு, நம் குழந்தைகளுக்கு கல்வியை தருகிறார். நம்ம கொடுக்கிற காரு, பணம், சொத்து, பங்களா இதெல்லாம் ஒரு நாள் அழிஞ்சு போயிடும். அம்மா தருகிற கல்வி இருக்கிறதே, நாம் உயிரோடு இருக்கிற வரை துணைக்கு வருகிற ஒரே சொத்து அம்மா தருகிற கல்வியை தவிர வேறு ஒன்றும் கிடையாது.